அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் கூறும் கோடைகால உணவுகள். அப்துல்லாஹிப்னு ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிச்சங்காய்களுடன் சேர்த்து வெள்ளரிக்காய்களை சாப்பிடுவதை நான் கண்டேன். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 4150 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பேரிச்சங்காய் ஒரு உடலுக்கு வலுவூட்டக்கூடிய ஒன்று. வெள்ளரிக்காய் கோடை காலத்திற்கு ஏற்றதோர் உணவு. கோடைகால வெப்பத்தை தணிக்க அதிக நீர்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது மிக முக்கியமான ஒன்று. வெள்ளரிக்காய் 95% நீர்ச்சத்து, குறைந்த கலோரிகள், 100 கிராமுக்கு 18 கலோரி என்கின்ற அடிப்படையில் நார்ச்சத்து நிறைந்த ஒரு உணவு. இது உடல் வறட்சியை நீக்கி நீரோட்டத்துடன் வைத்திருக்கவும், உடல் எடை குறைவதற்கும், செரிமானத்திற்கும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் துணை புரிகிறது. இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய ஆற்றல் கோடை காலத்தில் உடல் வெப்பத்தை தணித்து நீர்ச்சத்தை சமநிலைப்படுத்துகிறது. மிக குறைந்த கலோரி கொண்டதால் உடல் எடையை குறைக்க விரும்புகின்றவர்களுக்கு கோடை காலத்திலே மிகச்சிறந்த உணவாக வெள்ளரிக்காய் அமைந்து விடுகிறது. 96% நீர்ச்சத்து கொண்ட ஒன்று. அவை நச்சு நீக்கத்திற்கும் நீரிழப்பை சமாளிப்பதற்கும் சிறந்ததொரு உணவாக பாவிக்கப்படுகிறது. இதை உட்கொள்வது நீங்கள் தினசரி நீரோட்ட தேவைகளை பூர்த்தி செய்யவும், உங்கள் உடலை புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கவும் துணை நிற்கிறது. நீரிழப்பு மிகவும் பொதுவானதாக இருக்கும் கோடை காலத்தில் இது குறிப்பாக மிகச்சிறந்த பயன்பாட்டை கொடுக்கிறது. கூடுதலாக வெள்ளரிக்காய் ஓர் இயற்கையான குளிர்விப்பானாக செயல்பட்டு வெப்பத்திலே இருந்து நிவாரணம் அளிப்பதற்கு துணை புரிகிறது. வெள்ளரிக்காய் மற்றும் புதினாவை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்ற நச்சு நீக்கும் நீரோட்டத்தை மேம்படுத்துகிறது. மனிதர்களுடைய உணவிலே வெள்ளரிக்காயை சேர்த்து சாப்பிடுவதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை சரி செய்வதுடன் ஒரு எளிய உணவாக இருந்தாலும் எண்ணற்ற பயன்பாடுகளை இது கொடுக்கிறது. பொட்டாசியம் நிறைந்துள்ளது. உடலின் சோடியத்தின் விளைவுகளை சமநிலைப்படுத்த உதவுகின்றது. இரத்த நாளங்களில் ஏற்படுகின்ற அழுத்தத்தை குறைத்து கூடுதலாக அவற்றின் அதிக நீர்ச்சத்து நீரோட்டத்தை பராமரிக்க துணை நிற்கிறது. இது ஆரோக்கியமான இரத்த அழுத்த ஒழுங்குமுறைக்கு இன்றியமையாத ஒன்று என்றெல்லாம் மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது. எனவே வந்திருக்கக்கூடிய கோடை காலத்திலே நம்மையும் நம்முடைய உடல் நலத்தையும் பாதுகாக்கக்கூடிய உணவுகள், அதுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழிகாட்டி தரப்பட்ட அந்த நடைமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து கோடையை சமாளித்து வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.